அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் கண்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கண்கள் ஒருவருடைய ஆளுமைக்கு ஒளி சேர்க்கின்றன. கண்கள் ஒருவருடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்றன. ஒருவருடைய பார்வை அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை காட்டுகிறது. எனவேதான் பாரதியார் பாடினார் அல்லவா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்று அழைத்தார். ஒளிபடைத்த கண்ணினாய். இயேசுடைய முகம் ஒளி நிறைந்த முகமாக இருந்தது. இயேசுடைய கண்கள் ஒளி நிறைந்த பார்வையாக இருந்தது. இயேசு பிறரை பார்த்தபோது அவர் பரிவோடு பார்த்தார், அன்போடு பார்த்தார். இதை பற்றிய பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஒன்றே ஒன்று, மார்க்கு நற்செய்தி 10:21. ஒரு பணக்கார இளைஞர் இயேசுவிடம் வந்து, நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு கட்டளைகள் உனக்கு தெரியுமா, அதையெல்லாம் பின்பற்று என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் சிறு வயது முதல் அனைத்தையும் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு அவரிடம் ஒன்றை சுட்டி காட்ட வேண்டும். என்ன? உம்மிடம் ஒன்று குறைவுபடுகிறது. ஆகவே அந்த குறையை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக மார்க் 10:21 நாம் வாசிக்கின்றோம். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது, நீர் போய் உமக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு செய்தி. இயேசு பலரையும் கூர்ந்து நோக்கினார், அன்பொழுக கூர்ந்து நோக்கினார், பரிவோடு நோக்கினார். அவருடைய பார்வை தீர்ப்பிடுகின்ற பார்வை அல்ல, பரிவு நிறைந்த பார்வை. ஆகவே இங்கே ஒரு உளவியல் செய்தியை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு மனிதருடைய குறையை சுட்டி காட்டும் போது அன்போடு சுட்டி காட்ட வேண்டும். ஆங்கிலத்தில் கிரிட்டிசிசம், அதை 2 வகையாக சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்றால் பிறரை அழிக்கின்ற ஒரு பார்வை, தீர்ப்பு. கன்ஸ்ட்ரக்டிவ் என்றால் அவரை வளர்க்கின்ற ஒரு திறனாய்வு. ஆகவே இயேசுடைய பார்வை கன்ஸ்ட்ரக்டிவ். அவரை கூர்ந்து நோக்கி அன்போடு பார்த்து அவருடைய குறையை சுட்டி காட்டினார். அதான் இயேசுடைய பார்வை. ஆகவே நாமும் பிறரை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பார்வையும் பரிவு நிறைந்ததாக இருக்க வேண்டும். விவிலியம் பலவிதமான பார்வைகளை சொல்லுகிறது. பொறாமை நிறைந்த பார்வை, இச்சை நிறைந்த பார்வை, கோபம் நிறைந்த பார்வை, ஏளனம் நிறைந்த பார்வை என்று பல பார்வைகளை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுடைய பார்வை இரக்கம் நிறைந்த பார்வையாக, அன்பொழுக கூர்ந்து நோக்கிய பார்வையாக இருந்தது. அத்தகைய இயேசுவை நாம் போற்றுவோம். நாமும் பிறரை இயேசுவை போல பரிவோடு நோக்குவோமாக, அன்போடு பார்ப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.